ஆனா பிரச்சனைக்காக கவலைப்படக்கூடாது. அதை பாசிட்டிவா நினைக்க ஆரம்பிச்சிட்டாலே உங்களுடைய வாழ்க்கை உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கும். பிரச்சனையே பெருசா எடுத்துக்க கூடாது. சார் ஒண்ணு இல்ல, இந்த இந்த கல்யாணம் அனிமன் போறாங்க, ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு போறாங்களா? இந்த டிவி சேனல் சும்மா இருக்க மாட்டாங்க, மைக்கு கேமரா எடுத்துன்னு அந்த அனிமன் கப்பல் இருக்குல்ல, அவங்கள பேட்டி பாத்துக்கிறீங்களா? பேட்டி எடுக்கிற தம்பதி கிட்ட பேட்டி எடுக்கிற எல்லா நிருபர்களும் அந்த பொண்ணு கிட்ட தான் கேள்வி கேட்பானுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாரு? அந்த பொண்ணு அஜித், விஜய், கார்த்தி, சூர்யா. ஒரு பொண்ணு கூட ஹஸ்பண்ட் பேரை சொல்லவே சொல்லாது. சொல்லுமா? சொல்லாது. நம்மளும் அதை பத்தி கவலைப்பட மாட்டான். அந்த ஹேண்ட்பேக் இங்க வச்சுன்னு அந்த பொண்ணு கூடிய ஒட்டி நிற்பான். ஏன்னா ஃப்ரேம்லயாவது நம்ம வரணுமே. அதுக்காக அந்த பொண்ணு போய் சண்டை போட முடியுமா? அது மனசுல இருக்குது சொல்லுது. ஏதோ பெருந்தன்மை நம்ம கிட்ட ஒய்ஃபா இருக்குது. சும்மா போய் நீ அஜித் அப்படி சொன்ன, நான் தானே உன்னை கட்சி வரையும் காப்பாற்றுவேன், சண்டை போடக்கூடாது, அமைதியா இருக்கணும். உண்ணாது. ஏன்னா நீ அஜித்தை பாத்துருக்க, உன் மூஞ்ச கண்ணாடியில பாத்துருக்க. தெர் இஸ் லாட் ஆஃப் டிஃபரெண்ட் இல்ல. குட்டு நிறைய பேருக்கு அது தெரியல.